ஹாய், வெல்கம் டு கவிரக்ஷி சேனல். இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் 3rd சாப்டர் பார்க்க போகிறோம், அல்ஜீப்ரா. அல்ஜீப்ராவில் ஃபஸ்ட்டு ஃபாலோவிங் சம் ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா ஒரு ஃபார்முலா மாதிரி. இதை வந்து நம்ம மெமரி பண்ணிக்கணும். மெமரி பண்ணால் தான் பின்னாடி சம் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 3.1 பார்ப்போம். 3.1ல simplify the following using the identity x plus a into x plus b equal to x squared plus x into a plus b plus abன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு 3 சம் போட சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சம் x plus 3 into x plus 5. நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? x plus a into x plus b equal to x squared plus x into a plus b plus ab. இதான் நம்மளோட ஐடென்டிட்டி. இதை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இதை அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஏக்கு பதில் 3, பிக்கு பதில் 5 போட போகிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு, அது எக்ஸ் ஸ்கொயர்டு தான், ப்ளஸ் எக்ஸு. ஏக்கு பதில் என்ன போடணும்? 3 போடணும். பிக்கு பதில் என்ன போடணும்? 5 போடணும். ப்ளஸ் 3 இன்ட்டு 5, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ், 5 3 ஆட் பண்ணால் 8 ப்ளஸ் 15, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 8x ப்ளஸ் 15. இதுதான் இதோட இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் y plus 6 into y plus 8. அதே ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். x plus a into x plus b equal to x squared plus x into a plus b plus ab. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுக்கு பதில் இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க, ஏக்கு பதில் 6 கொடுத்துருக்காங்க, இங்கே எக்ஸுக்கு பதில் ஒய் கொடுத்துருக்காங்க, பிக்கு பதில் 8 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை அப்படியே போட போகிறோம். இங்கே எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒய் போடணும். அப்போ ஒய் ஸ்கொயர்டு, இங்கே ஒய், ஏக்கு பதில் என்ன போடணும்? 6 போடணும், ப்ளஸ் பிக்கு பதில் 8 போடணும், ப்ளஸ் ஏக்கு பதில் 6 இன்ட்டு பிக்கு பதில் 8. அவ்வளோதான். ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய், 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 14 ப்ளஸ் 6 இன்ட்டு 8 48, ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 14y ப்ளஸ் 48. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3rd சம் பார்க்க போகிறோம். 3rd சம் என்ன அப்படின்னா 43 இன்ட்டு 36. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்மில் எல்லாத்துலேயும் எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது ஹோல் நம்பராக இருக்குது. இதை நம்ம தான் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இது இப்போ இதை எப்படி மாற்றலான்னா, இதை வந்து 40 + 3 அந்த மாதிரி நியரஸ்ட் நம்பராக நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ எப்படி பார்க்கலாம்? இதை 40 + 3ன்னு பிரிச்சுக்கலாம். இதை வந்து 36 + 6ன்னு நம்ம பிரிக்கக்கூடாது, நியரஸ்ட் நம்பராக தான் பிரிக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்? 40 - 4ன்னு பிரிக்கலாம். அதாவது நம்ம ப்ளஸ் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ நியரஸ்ட் நம்பராக பிரிச்சுக்கணும். ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பரோட அடுத்த நம்பர் வந்து ப்ளஸ் பண்ணும்போது 5க்குள்ளே இருந்தால் அதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து 5க்கு மேலே போயிட்டுனா நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து அதை வந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 40 + 3, இது 5க்குள்ளே இருக்குது, அதனால் 40 + 3ன்னு போட்டுட்டேன். இது 36, 6க்கு மேலே போனதுனால நெக்ஸ்ட் 40லேருந்து என்ன பண்ணிட்டேன்? மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஐடென்டிட்டி என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு x squared plus x into a plus b plus ab. இப்போ இதில் வந்து நம்ம இந்த சம்மை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 40 போடணும், எங்கெல்லாம் ஏகோ அதுக்கு 3, எங்கெல்லாம் பி இருக்கோ அதுக்கு -4 போடணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதில் என்ன பண்ணணும்? 40 ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸுக்கு பதில் 40, ஏக்கு பதில் என்ன? 3, பிக்கு பதில் -4 ப்ளஸ் ஏக்கு பதில் 3,
இங்கே பிக்கு பதில் -4 -4 போட்டதுனால ப்ராக்கெட் போட்டுக்கிறாங்க. மைனஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த சிம்பிள் பக்கத்தில் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். 40 ஸ்கொயர் என்ன 1600 ப்ளஸ் 40 இங்கே வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், அப்போ ஆன்சர் மைனஸில் தான் வரும். 4 3 போயிட்டுனா 1 ப்ளஸ் 4 3s are 12 அது மைனஸில் வரும். மைனஸ் போடுறதுனா நான் டேரெக்டாக போட்டிருக்கலாம், பட் ஆனால் ஒரு ஸ்டெப் போட்டேன். 1600 இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா -40 இப்போ இதில் ப்ளஸ் இந்த மைனஸ் -12 1600 இது ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டு மைனஸையும் ஆட் பண்ணி மைனஸில் போட்டுக்கிறோம். -52 இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 1600லேருந்து 52 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் 8 இப்போ இங்கே 9 இருக்கும். இப்போ 4 5 1548 இப்போ 43 × 36 ஈக்குவல் டு என்னது 1548. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நீங்கள் இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். நம்ம இதை ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 3.2ல் நெக்ஸ்ட் ஐடென்டிட்டியை கொடுத்து a + b ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a² + 2ab + b² இந்த ஐடென்டிட்டியை கொடுத்து ஒரு 2 சம் போட சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னா 2x + 5 ஹோல் ஸ்கொயர்டு. ஃபஸ்ட்டு சம் என்ன 2x + 5 ஹோல் ஸ்கொயர்டு. நமக்கு கொடுத்துருக்க ஐடென்டிட்டி என்ன a + b ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a² + 2ab + b². இப்போ ஏக்கு பதில் 2x போடணும், பிக்கு பதில் 5 போடணும். 2x + 5 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இப்போ ஏக்கு பதில் என்ன பண்ணணும் 2x². அப்போ வந்து இது ப்ராக்கெட்டில் போடணும், ஏன்னா இந்த எக்ஸுக்கும் ஸ்கொயர்டு வரும் 2க்கும் ஸ்கொயர்டு வரும், அதனால் ப்ராக்கெட்டில் தான் போடணும். இப்படி ப்ளஸ் 2a என்ன 2x 2 × 2x × b என்ன 5 ப்ளஸ் பியோட வேல்யூ 5² 5² போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்கொயர்டை வந்து இதுக்கும் பண்ணணும் இதுக்கும் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும் 4. நெக்ஸ்ட்டு x² ப்ளஸ் இப்போ இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10 10 × 2 20 20xன்னு வரும். 5 2s are 10 10 × 2 20 20x. இல்லை நீங்கள் இப்படி வேணாலும் 2 2s are 4 4xன்னு வரும். அப்போ × 5 4 × 5 20 20x எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 5² என்ன 25. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் என்ன 21 ஸ்கொயர்டு. செகண்ட் சம் வந்து 21 ஸ்கொயர்டு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக கொடுத்துட்டாங்க. நம்ம தான் வந்து ப்ளஸ் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ இந்த a + b அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம தான் கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியரஸ்ட் நம்பராக தான் பிரிக்கணும். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் 20 + 1 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஐடென்டிட்டி a + b ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a² + 2ab + b². இப்போ 20 + 1 ஹோல் ஸ்கொயர்டு இதுக்கு தான் நம்ம போடணும். ஏக்கு பதில் 20 போட்டுக்கணும், பிக்கு பதில் 1 போட்டுக்கணும். இப்போ a என்ன 20யா 20² ப்ளஸ் 2 × a என்ன 20யா × b என்ன 1 ப்ளஸ் b² 1 ஸ்கொயர்டு பண்ணால் 20² எவ்வளவு 400 ப்ளஸ் 2 × 20 40 40 × 1 40 ப்ளஸ் 1² 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 441. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 3.1 3.2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3.3 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.